வணக்கம் நண்பர்களே, வித்தியாசமான ப்ரோக்ராம்ல நம்ம தற்குறிகளை பொழந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. இது தற்குறிகள் பார்ட் 4. இந்த நிகழ்ச்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்குறிகளில் சிறந்தவர்கள் வேட்பாளர்களா அல்லது ரசிகர்களா? இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா வேட்பாளர்களை பார்க்கலாமா? 2 முனை போட்டிடா. 1 என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேக்காருன்னு பொம்மையை ரெடி பண்ணிட்டீங்க போல. அடுத்ததா 234 தொகுதியிலும் உங்கள் விஜய் பொம்மையாத்தான் வருவார் போல. சரிங்க, வேட்பாளர்களே இப்படி இருக்கிறாங்க. அடுத்து அணில் குட்டிங்க எப்படி இருக்க போதோ. 2 முனை போட்டி. இன்னொன்னு விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் கொரனா விஜய் தனியாள் இல்ல கடல்னா விஜய் எளியவன் கொரனா விஜய் தனியாள் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. இதுங்க ரீல்ஸ் போடுறதுக்கு என்னென்னலாம் பண்ண போறாங்களோ. ஓகேங்க, இப்போ வேட்பாளர்கள் டைம். சரி வாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். 2 முனை போட்டிடா. 1 அண்ணா, அது ஆந்திரா பஸ்னா. டிவிகே சத்யகுமாருக்கு வந்த சத்திய சோதனை. திருத்தணி நகர் முழுவதும் தனி ஒருவராக வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஆந்திரா பஸ்ஸை பார்த்து வாக்கு கேட்டது நகைச்சுவையை ஏற்படுத்தியது. எனக்கு ஒன்று புரியலங்க. ஒன்று லூஸா பார்த்து எடுக்கானடா, இல்லை கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் லூஸ் ஆயிடுறாங்களான்னு தெரியல. சரி வாங்க, அடுத்து ரசிகர்களை பார்ப்போம். 2 முனை போட்டிடா. இன்னொன்னு விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் கொரனா விஜய் தனியாள் இல்ல கடல்னா விஜய் எளியவன் கொரனா. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளைகளா உங்க மத்தியெல்லாம் வளாவ முடியாதா? சிறந்த தற்கொலை லிஸ்ட்ல ரசிகர்கள் கை தான் ஓங்கி இருக்கு. சரி வாங்க, வேட்பாளர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். 2 முனை போட்டிடா. 1 இன்னொன்னு வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வேட்பாளர் அருண்குமார் வந்திருந்தார். அவர் திடீரென அங்கிருந்து மாயமாகிவிட்டார். கர்மா என்னடா வேட்புமனுக்கே ஒருத்தன் ஓடி போயிட்டான். இன்னும் எலெக்ஷன் முடிய எத்தனை பேர் இருக்கான்னு தெரியலையே. அடுத்தது அந்த ரசிகர்களான தற்குறி அணில்கள் தொல்லை தாங்கல. விஜய் மண்டை உடைக்காம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 முனை போட்டி. இன்னொன்னு சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. அடுத்ததா நம்ம தற்குறி வேட்பாளரை பார்க்கலாமா? எப்ப அணில் குஞ்சுகளா, அவர் சொல்ற டைட்ல நீங்க கரெக்டா எல்லாரும் போய் ஓட்டு போட்டுரும். சரியா? 2 முனை போட்டிடா. 1 இங்க களத்துல டிஎம்கேவும் கிடையாது, ஏடிஎம்கேவும் கிடையாது. நம்ம களத்துல ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம். தளபதி ஒவ்வொரு வீட்லயும் இருக்காரு. நம்ம 24ஆம் தேதி கரெக்டா போய் வாக்களிச்சு அதை உறுதி செய்வோம். கண்ணதாசா சேசுதாசா, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். எல்லாத்துக்கும் எலெக்ஷன் 23ஆம் தேதினா அணில் குஞ்சுகளுக்கு மட்டும் 24ஆம் தேதி போல. இவ்வளவு நாளா நம்ம அணில் குஞ்சுகளை மட்டும் தான் பார்த்திருந்தோம். இனிமே கெலட்டனிலையும் பார்க்க போறோம். 2 முனை போட்டிடா. இன்னொன்னு தற்குறி 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 ஆச்சரியக்குறி ஆரியக்குறி ஆச்சரியக்குறி ஆரியக்குறி ஆச்சரியக்குறி ஆரியக்குறி ஆரியக்குறி திருட்டு சிரிக்கி ஒருத்தி கையில இருக்கிற எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற?
சரிங்க, முரட்டு ரசிகை பார்த்தாச்சு. அடுத்து முரட்டு வேட்பாளர் பார்க்கலாமா? 2 முனை போட்டிடா ஒண்ணு. சட்டமன்ற தேர்தலில் 2034 தொகுதியிலும் தாவேகா வென்று எல்லா சட்டமன்ற தேர்தலில் 2034 தொகுதியிலும் தாவேகா வென்று உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா? அடுத்ததா ரசிகர்கள் அணியில இருந்து ஒரு பெண் அணில் வருது. சரி, அது என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாமா? 2 முனை போட்டிடா ஒண்ணு. நீ ஒரு தற்குறி. இது என்னங்க பெருமை? அடுத்து ஒரு முரட்டு அணில் வந்துட்டு இருக்கு பாருங்க. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போம். என்ன இப்படி அலையறீங்க மக்களை? விஜய் மட்டும் இவங்க கையில கிடைச்சா என்ன ஆவான்னு நினைச்சு பாருங்க. சரிங்க, அடுத்து வேட்பாளர் பார்க்கலாமா? இனிமேல் தான் பெரிய பெரிய வேட்பாளர் வர போறாங்க. சரி வாங்க பார்க்கலாம். 2 முனை போட்டிடா ஒண்ணு. 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். ஒவ்வொரு வீடா வந்து மக்களோட போகும்போது வெளியே நின்று வந்து மக்கள் சிரிச்சு வரவேற்கிறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தை, விடுதலை சிறுத்தை. டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. ஒரு தரவுகளோட பேச வேண்டாம். ஒரு தலைவன், நீ தற்குறி, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள். நீ தலைவன் ஆவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்க? மேல இருந்து கீழே முடிய எல்லா வேட்பாளரும் டிவிக்குள்ள இப்படிதான் இருப்பாங்க போல. சரிங்க, நம்ம வேட்பாளர்கள் அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க, ஓட்டுக்காக என்னென்னலாம் செய்ய போறாங்கன்னு பார்க்கலாமா? இல்ல பேதியில போவான் மூஞ்சி மோனை பண்ணி பையல. இங்க போறீங்க? அதான் கேட்டாச்சேடா. இனிமேல் தானே மேட்டரே இருக்கு. இங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போய் கஞ்சி எட்டு வர, அதை நீங்க குடிக்கிறீங்க. அத போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டு பப்ளிசிட்டி போட்டு ஓட்டு குவிய போகுது. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்கன்னே தெரியாதவங்களா இப்போ வந்து டீ, தோசை, இட்லி, பஜ்ஜிலாம் பொரிச்சு தராங்க. இதெல்லாம் படத்துல பாக்குற மாதிரியே இருக்குல்ல. சரிங்க, வேட்பாளர் பார்த்தாச்சு. போட்டியா வர்ற ரசிகர்களை பார்க்கலாமா? 2 முனை போட்டிடா இன்னொன்னு. குட்டி அணில் பரவாயில்லைங்க, வண்டியில ஏறதான் பெருமைன்னு பில்டப் காமிக்க பார்த்துச்சு. அடுத்து 2 பெரிய அணில் வருது. அது எதை பெருமையா நினைக்குது பார்க்கலாமா? நிறைய போறான்டா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இந்த தற்கொலைகளுக்கு போட்டியா அடுத்து ஒரு முக்கியமான ஆள் வராரு. யாருன்னு பார்க்கலாமா? 2 முனை போட்டிடா ஒண்ணு. குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தா விசிறுனா போதும், சளி இருந்து போயிடும். ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. கட்சியில் உள்ள எல்லா வேட்பாளர்களும் தற்கொலையா தான் இருக்கும் போல. சரி வாங்க அடுத்து தற்கொலை ரசிகர்களை பார்க்கலாம். 2 முனை போட்டி இன்னொன்னு. தற்குறி 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 ஆச்சரியக்குறி. கார் மேல ஏறின அணிலப்பம் பார்த்தோம். அடுத்த அணில என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாமா? இவங்கிட்ட இருந்து உங்க அணில் தலைவனை காப்பாத்தினா வேற வழியே இல்லைங்க. ஏன்னா இவங்கிட்ட விட்டா கதற கட் பண்ணிச்சிருவாங்க. அதனால உங்க பெரிய அணில் இனிமேல் இப்படிதான் வரும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். இவங்க எல்லாரும் பெரிய அணில பொம்மை அட்டன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதாங்க செய்யுது அந்த பெரிய அணில்? மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வரனா